கத்தினே இருக்கீங்க, ஒரு வேலையை செய்ய விட மாட்டீங்க. எங்க டிஃபன் பாக்ஸ் முதல்ல கூட நான் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு, டைம் ஆகுதுல்ல. டிஃபன் பாக்ஸா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பட்னியா தான் இருக்கணும். ஆபீஸ்ல எவனா எதனா குட்டான்னு சாப்பிட்டீங்கன்னா பிச்சிருவேன். என்னாச்சு? ஏன் பட்னியா இருக்கணும்? இன்னைக்கு என்ன விரதம் கூட இல்லையா? என்ன மேட்ரு? நம்ம நாளைக்கு ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போறோம், அங்க போய் கட்டுன்னு கட்டுறோம். அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லா வயித்த காய போட போறோம். என்னது ஃபுட் ஃபெஸ்டிவல்? என்ன ஃபுட் ஃபெஸ்டிவல்? டெங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல். டெங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்? ஐயா, டெங்குன்னா இந்த ஜுரம் வந்து வயிற்றால போய் சாவாங்களே அதானே? அதுக்கெல்லாமா ஃபெஸ்டிவல் நடத்துறானுங்க? ஏங்க அந்த டெங்கு இல்லைங்க, இது வேற டெங்குங்க. இங்கு அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அங்க இருந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு வர போறோம். பயங்கரமா சாப்பிட்டு வர போறோமா? ஆமாங்க, 800 ரூபாய்க்கு 1000 ஐட்டம் தரானுங்களா. 800 ரூபாய்க்கு 1000 ஐட்டம்? இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. 200 ஐட்டம் எக்ஸ்ட்ரா தராங்களாங்க. 200 ஐட்டம் எக்ஸ்ட்ரா தரானுங்களா? இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான், எது தின்னாலும் அரைச்சிருது. ஒரு 2 ஐட்டம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடுமே, அவ்வளவு ஐட்டத்தை எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் சாப்பிடலாம், இன்னைக்கு ஃபுல்லா வயித்த காய போடுங்க. முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா வயிறை காய போடணுமா? கஷ்டமாச்சு. யோசிக்காதீங்க, சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ் போங்க. தி நெக்ஸ்ட் டே. டேய், என்னடா இவனுங்க ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்ல ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்களா? டேய் கொஞ்சம் வழி விடுங்கடா. டேய் 1.5 நாளா சாப்பிடலடா. காலையில குளிக்காம ட்ரெஸ்ஸு கூட மாத்தாம அப்படியே எஞ்சி வந்தேன். நான் நேற்று போட்டு ட்ரெஸ்ஸோட சுத்திக்கினுக்கிறேன்டா. டேய் ஐயோப்பா, மச்சிக்குதே, இவ்வளோ கூட்டமா இருக்குதே. ஏய் நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு வர? எப்படி கிடைச்சது உனக்கு? அப்படியே போய் நின்ன எவனும் வழி விடுற மாதிரி தெரியல, லைட்டா அப்படி கண்ணு வச்சான், போட்டானுங்க சாப்பாடா. போட்டானுங்க சாப்பாடா? ஐயோ என்னடா இது? அப்ப எனக்கு அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? லைன்ல போய் அடிச்சு புடிச்சு உள்ள நுழைங்க. வா, இந்த கியூல நான் எங்க போய் சாப்பிட போறேன்? என்னால முடியலையே, தலைலாம் வலிக்குது. எவ்வா எம்மா இரு, இது என்ன வெறும் கறியை எடுத்துக்கிட்டு போறேன்? பாரு, கோழிக்கறி தான். கோழிக்கறி தான்? என்ன சமைக்காம வெறும் கறியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் போறேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுப்பா, வழி விடு. எங்க கிட்ட கொஞ்சோண்டு கல்லமா மட்டும் கொடுங்க, எங்களுக்கான கடையை நாங்களே பாத்துக்கிறோம். ஏம்மா, என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு போறத விட்டுட்டு வெறும் கறியை எடுத்துட்டு போறியா? 1000 ரூபாய் நான் கொடுத்தேன்னு உன்ட்ட சொன்னேனா? நான் ஏன் அந்த சௌரரி குதிச்சு வந்தேன், போற பிடிச்சி தடுத்துட்டு இருக்கேன் அந்த ஆள் வேற. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த பொண்ணெல்லாம் செவரி உச்சி வந்து வெறும் கறியை எடுத்துக்கிட்டு போகுது. நீ ஒருத்தவனுக்கு 1000 ரூபான்னு கட்டு வச்சு இங்க பார், என் தட்டுல சோறு இல்ல, நீ மட்டும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு. ஏங்க நீங்களும் போய் அப்படியே கண்ணு வச்சு வாங்கி வந்துறீங்களா? நான் கண்ணு அடிச்சா அவன் துரத்தி என்ன அடிப்பான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஏங்க ஏங்க சாரிங்க சாரிங்க. சாரி இல்ல வேணாம், ஏதோ வாங்கிட்டு வா. சார் கொஞ்சம் நகருங்க. யார் சார் நீங்க? நான் தாங்க முதலாளி. நான் தான் சார் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர். ஹேய், ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசரா? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. சப்பி போட்ட நல்லி எலும்பு மாதிரி இருக்கிறான், இவன் தான் ஆர்கனைசரா? இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போய் என்ன கூட்டு வந்தியாடி? சார் நான் 1000 ரூபாய் கட்டிட்டேன் சார், அவர் 1000 ரூபாய் கட்டிட்டேன் சார். அவ தம்மா துண்டு பிரியாணி, நான் சுத்தமா பாருங்க சார் எவ்வளோ க்ரௌடா இருக்குது, சாப்பிடல சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. என் வேலை ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர் பண்ணுறது தான். இந்த டெங்கு கொசு மாதிரி இருந்துக்கிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இவர் வேலையா? நான் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்யா. எங்கப்ப நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு, அதில் டிஸ்கவுண்ட் பண்ணியும் நாங்கள் தருவோம். எவ்வளோ? 1500 ரூபாய். ஓ 1500 ரூபாயா? காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, கொஞ்சம் இதை குடி. அலாட்டாய்க்கடா. நீ போய் வீட்டுல உழவையே, நான் எலும்பு போட்டு குழம்பு வைக்கிறேன். இந்த எலும்பு போட்டு என்னத்தங்க குழம்பு வைக்கிறது? ஐயோ ஏங்க நில்லுங்க.